ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி ஃபுல்லாக என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி காட்ட போகிறேன். இன்றைக்கி வந்து ஆக்சுவலி கொஞ்சம் ப்ரொடக்டிவான டேவாக தான் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு 5 o'clockலாம் எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போயிட்டு ஒரு மணி நேரம் நல்லா வந்து இன்றைக்கி வந்து செஸ்ட் ஒர்க் அவுட் போட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டில் உள்ள மீன் தொட்டியில் உள்ள ஃபிஷ்ஷுக்கெலாம் ஃபுட்டு போட்டு காலையிலே ஒரு அருமையான டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தலையில் ரொம்ப டாண்ட்ரஃபாக இருந்தது. அதனால் 2 நாளைக்கு ஒரு தடவை எண்ணெய் வச்சு குளித்தோம் அப்படின்னா டாண்ட்ரஃப் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுனால கொஞ்சம் எண்ணெய் வச்சேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு டைப் ரைட்டிங் கிளாஸ் போனேன். டைப் ரைட்டிங் எக்ஸாம் ஆகஸ்ட் 30. ஆனால் எனக்கு இன்னும் இந்த ஸ்பீடு வரல. ஒரு 10 நிமிஷம் 30 செகண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆகுது. அதனால் அதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். 30க்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு மதியானம் சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து முட்டையும் பீட்ரூட் மட்டும்தான் செஞ்சேன். மத்தியானம் சாப்பாடு வந்து வெளில தான் சாப்பிட போகிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து என்னோடய வாழ்க்கையில் ஒரு நாளாக இருக்கும்னு நினச்சி தான் எடுக்க ஆரம்பித்தேன். பார்த்தா இந்த மாதிரி நான் ஒரு ஸ்கெடியூல் போட்டு வச்சுருக்கேன். ஷார்ட் அண்ட் எக்ஸாமுக்கு எவ்வளோ நாள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பார்த்தா இன்னும் கரெக்டாக 40 days தான் இருக்குது. இந்த 40 days கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக. அதனால் சரி, இனிமேல் இந்த 40 நாளைக்கு வந்து ரெகுலராக ஷார்ட் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படியே வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்படி பார்த்தும்போது இன்றைக்கி வந்து Day 1 of 40 days ப்ராக்டிஸ் ஆஃப் ஷார்ட் அண்ட். அதனால் இன்றைக்கி வந்து வீட்டில் இருந்தால் நம்ம அந்தளவுக்கு படிக்க மாட்டோம் ஓபி அடிச்சிட்டுன்னு சொல்லி வீட்டு பக்கத்தில் உள்ள லைப்ரரிக்கு போயிட்டேன். எப்போதுமே இந்த 180 150லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்பீடில் உள்ள ஃப்ரேஸ் எல்லாம் பார்த்து ஹைலைட் பண்ணி அதை வந்து ரிப்பீட்டடாக வந்து எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஷார்ட் ஹேண்டோட ஃப்ளோ வந்து நல்லா வரும். அதனால் நான் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பீட் எடுத்தேன் 2014 ஸ்பீடு. அதில் உள்ள ஃப்ரேஸ் எல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் நேரம் எழுதி பார்த்தேன். இது வந்து நான் ஆக்சுவலி இதுக்குன்னு தனியாக நோட்டு போட்டிருப்பேன் சீனியர்லாம் பண்ணும்போது. இப்போ வந்து இந்த நோட்லேயே எழுதி பார்த்துட்ருக்கேன். இது என்னடா இவ்வளோ வாட்டி எழுதி பார்க்குறாங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் இந்த அளவுக்கு வந்து எழுதி பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ஸ்பீடு படிக்கும் போது இந்த ஸ்ட்ரோக்லாம் வந்து அப்படியே போடுறதுக்கு வரும். ஒரு ஸ்பீடில் கிட்டத்தட்ட வந்து 15லேருந்து 16 ஃப்ரேஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது எல்லாமே வரும்னு சொல்ல முடியாது. எக்ஸாமில் அந்த டைமில் வந்து எது வருதோ அடிக்கடி நம்ம மசில் மெமரின்னு சொல்லுவோம்ல, அது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த அளவுக்கு ஃப்ளோவாக எழுத முடியும் 180லாம். இதுதான் இன்றைக்கி நான் எழுத ஸ்டார்ட் பண்ண பேஜு. ஸோ நான் வந்து ஃபைனலாக எத்தனை பேஜ் வந்து இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வீடியோவில் காட்டுறேன். நான் வந்து படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு 2 மணி நேரம் படித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு 1/2 மணி நேரம் தூங்கிடணும், அப்படி தூக்கம் வரும். ஆனால் இனிமேல் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு கடையில் போய் பிஸ்கட் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனாலும் எனக்கு கட்டுப்படுத்த முடியாத ஒரு தூக்கம் வந்துடுச்சு. அதனால் ஒரு 1/2 மணி நேரம் தூங்கி தான் எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை குடித்து தூக்கத்தை எல்லாம் வந்து கலைச்சிட்டு மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து நம்ம எழுதுறது மட்டும் கணக்கு கிடையாது. ஷார்ட் அண்ட் பொறுத்த வரைக்கும் எழுதிட்டு அப்பப்போ வந்து ஓரல் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். எக்ஸாமுக்கு ஒரு 20 days 30 days இருக்கும்போது நம்ம வந்து வேணால் ரிட்டன் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம். பட் ஓரல் டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடு வந்து போய் மதர் ஹோட்டலில் சாப்பிட்டு மறுபடியும் லைப்ரரிக்கு வந்துட்டேன். வீட்டிலேருந்து முட்டையும் பீட்ரூட்டும் எடுத்துகிட்டு போனதுனால அந்த சாப்பாடு வந்து சாப்பிட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ நேரம் தான் எழுதிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது புக்கு இருந்தால் படிப்போன்னு போய் பார்த்தேன். ஆட்டோபயோகிராஃபி. இது வந்து இந்த மெயின் கேம்ப் அப்படின்ற அடால்ஃப் ஹிட்லரோட புக்கு. இது வந்து படிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் படித்ததெல்லாம் கிடையாது. தமிழில் வேறு இருந்ததா, ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் அதை படிக்க கொஞ்சம் ஒரு 10 pages படித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 to 15 பேஜ் வந்து நான் எழுதியிருப்பேன் ஸ்பீடு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்னடா காலையிலேருந்து எல்லாம் நல்லா போகுதே அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு சந்தேகம் வந்துச்சு. கரெக்டாக ஒரு 4-4:30 போலாம் செம்ம ஃபீவர் வந்துருச்சு, என்னன்னு தெரில. அதனால் வந்து சரி போதும் இன்னைக்கு கோட்டா முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நாளைக்கு வந்து Day 2 of 40 days ப்ராக்டிஸ் பார்க்கலாம். பாய்.